என்னங்க, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நான் கேட்க போறது சாதாரண கேள்வி இல்ல. நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன் அது எனக்கு தெரியும். நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்கன்னு. ஆனா உண்மைய சொல்லணும். சரி விடுங்க. நீங்க சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாட்டாலும் பிரச்சனை. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? அப்ப நான் ரொம்ப அழகா இருந்தேனா? இப்போ அப்பவும் அழகு, இப்பவும் அழகுதான். இந்த கேள்விக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? சரி போங்க. போய் புல்ல பார்த்து மேய்ங்க. என் மூஞ்சையே பார்த்துக்கு நிக்காதீங்க. என் குறைய கேட்க யாராவது இருக்கீங்களா? நான் என்ன செஞ்சாலும் என் மாமியார் ஒரு குறை சொல்லிடுறாங்க. சமைச்சா உப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சமைக்கலைன்னா வேலை தெரியாதவன்னு சொல்றாங்க. காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்தா சோம்பேறின்னு திட்டுறாங்க. சரின்னு சீக்கிரம் எழுந்தாலும் நடிக்கிறான்னு சொல்றாங்க. நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. என்னங்க, இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? எல்லாரும் என்னையே பார்த்து என்ன அழகுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சின்னு இருந்தேன். அப்புறம் நான் அழகா இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஆனா என்னை பார்த்தவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையில இருந்திருக்காங்க. அதுதான் உண்மையான அழகுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. ஆம்பளைக்கு அழகே ஒரு வேலைதான். வேலைதான் புருஷ லட்சணம். வேட்டையாட போறேன்னு போனான், உன்னமும் காணாம். வீட்டில் பசங்க எல்லாம் பட்னியா கிடக்குது. அதை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எந்த பொண்ணுக்கு ரூட் விட்டு நிற்கிறானோ தெரியல. மீன் பிடிக்க போனானா இல்லை பொண்ணுங்க மனசை பிடிக்க போனானான்னு ஒன்றுமே புரியல. இவன் வேட்டையாட போன வேகத்தை பார்த்தா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆடோட வருவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப சந்தேகமா இருக்குது. ஆடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவன் வீட்டுக்கு ஒரு பொண்ணை இட்டுன்னு வராம இருந்தாலே போதும்.